ஆரிய ஆதிக்கம் என்று நீங்கள் பேசும்போது ஆரியம் என்று யாரை சொல்றீங்க? நீங்கள் ஆரிய ஆதிக்கம் என்று யாரை சொல்றீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுடைய திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரானவர்களாக பிராமண ஆதிக்கம். நீங்கள் பேசுவது பிராமணர் அல்லாதார் என்று பிறந்தது தானே தென்னிந்திய நல உரிமை கழகம். அதனுடைய மறுவடிவம் தானே நீதி கட்சி. அதனுடைய தொடர்ச்சி தானே திராவிடர் கழகம். அதனுடைய தொடர்ச்சி தானே திமுக. எனவே உங்களுடைய அடிப்படையான கொள்கை பிராமணர் அல்லாதார் சமூகத்தை இரண்டாக பிரிப்பது. முர்மு யார்? தாழ்த்தப்பட்ட மக்களிலும் தாழ்த்தப்பட்ட ஒரு ட்ரைபல். உங்கள் தந்தை அன்றைக்கு இந்திரா காந்திக்கு பின்னாலே நின்று விவி கிரி என்ற பிராமணருக்கு வாக்களிக்க செய்தார். அவருடைய மகனாக பிறந்த நீங்கள் இன்றைக்கு முர்மு என்ற ஒரு தொல்குடி பெண்மணியை தோற்கடிப்பதற்காக வடக்கிலே இருந்து ஒரு பிராமணராக உள்ள யஷ்வந்த் சின்ஹாவுக்கு ஆதரவாக நீங்கள் இருந்தீர்கள். உங்களுக்கு என்னையா கொள்கை இருக்கிறது? உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று தமிழில் கணியன் பூங்குன்றன் சொன்னான். அதை செய்பவர்கள் அமெரிக்கர்கள், அதை செய்பவர்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை நேற்று நடத்தி இன்றைக்கு இருக்கிற பிரிட்டிஷ் மண்ணை சார்ந்தவர்கள், அதை செய்பவர்கள் சிங்கப்பூர் இருப்பவர்கள். இந்த மண்ணிலே தான் இன்று வரையில் காலாவதி ஆகிவிட்ட குப்பை கூடையில் தூக்கி வீசி எறியப்பட வேண்டிய அந்த சித்தாந்தத்தை, ஆரிய திராவிட இனவாதத்தை பேசுவதை விட மிக மோசமான ஒன்று இருக்க முடியும். இதனால் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை? என்ன நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? இந்த சமுதாயத்தை ஜாதி வாரியாக பிளந்து, மொழியை சொல்லி பிளந்து, இனத்தை சொல்லி பிளந்து, ஆரியர் திராவிடர் என்று பேதப்படுத்தி ஒன்றாக இருக்க வேண்டிய மக்களையெல்லாம் பிரித்து நீங்கள் அதில் ஆதாயம் காணுகிறீர்கள். 2 ஆடுகளை மோதவிட்டு கீழே விடக்கூடிய இரத்தத்தை ஒரு நரி அருந்துவதற்கும் முயல்வதற்கும் இந்த திராவிட இயக்க அரசியலுக்கும் மாறுபாடே கிடையாது. நான் கேட்கிறேன், நீங்கள் மக்கள் நலனுக்காக இருப்பவர்களாக இருந்தால் எளிமையாக இருக்கிறீர்களா? ஒரு முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய கார் விலை என்ன? ஆளுநர் மாளிகையே அடக்கு வாயை சொல்வது யார்? டிஆர் பாலு. முதுகு நிறைய அழுக்கு மூட்டையை சுமந்து கொண்டிருக்கிற உங்களால் எப்படி இவ்வளவு கம்பீரமாக ஒரு ஆளுநருக்கு எதிராக சவால் விட முடிகிறது? யார் டிஆர் பாலு? என்னை போல ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய மனிதனாக புறப்பட்டு தான் இந்த அரசியலுக்கு வந்தீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து எவ்வளவு? இவ்வளவு சொத்துக்களும் வருந்தி வியர்வை சிந்தி உழைத்து நீங்கள் பெரிய ஆளாக வந்தீர்களா? இந்த மக்களுடைய வரி பணத்தை தவறான வழியில் பயன்படுத்தி கோடியாக கொள்ளையடித்து சாராய ஆலையை வைத்து இருக்கக்கூடிய மக்களை குடிக்க செய்து மக்களின் வாழ்வை சீரழித்து சிதைத்து நீங்கள் வாழ்கிறீர்களே, இது ஒரு வாழ்வா? வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். இப்போ இந்த விவகாரத்துல ஆளுநர் மாளிகை குண்டுவெடிப்பு அதுல இருந்து ஆரம்பிச்சு ஆரியம் திராவிடம் போய் அது இப்ப தேவையா அப்படிங்கிறதுக்குள்ள போய், ஆனா இங்க உண்மையா பேசப்பட வேண்டிய விஷயம் என்ன, ஒரு அரசியல்வாதிகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். இதெல்லாம் இன்றைய கால இளைஞர்களுக்கு தெரிவதில்லை அப்படிங்கிறத நீங்க பதிவு பண்ணீங்க. இதன் மூலமாக அது தெரிய வேண்டும். அண்ட் இளைஞர்கள் மேலும் இதை பற்றி தேடி படித்து நாட்டினுடைய நலனுக்காக ஒரு சமூக அக்கறையோடு முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய அந்த எண்ணம் மக்கள் மத்தியில் போய் சேரணும்னு ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. இப்போ இன்னொன்று நான் சொல்கிறேன் இந்த பேட்டியில். முக்கியமாக இப்பொழுது சனாதனம் குறித்து உதயநிதி தவறாக உளறிவிட்டார். சனாதனம் என்பது கொசு மாதிரி, டெங்கு மாதிரி, கொரோனா மாதிரி சொன்னார். கொசுவை ஒழிப்பது போல, டெங்குவை ஒழிப்பது போல, கொரோனாவை ஒழிப்பதை போல இந்த சனாதனத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று அவர் சொன்னது பதிவு செய்யப்பட்டது. இது டிஜிட்டல் யுகம். யாருமே சொல்லிவிட்டு நான் சொல்லவில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு வந்தால் நான் ஒரு அமைச்சர் என்ற முறையில் நான் பேசலை, நான் தனிநபராகத்தான் என் கருத்தை வெளியிட்டேன்றார். ஆனால் அந்த நிகழ்ச்சி நிரலில் தனிநபர் உதயநிதினு அழைக்கலையே. அதில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் பங்கேற்பார் என்று தானே போட்டிருக்கு. நீங்கள் எதை பேசினாலும், நான் பேசினா நான் தனி ஆள், ஸ்டாலின் அவர்கள் பேசினால் முதலமைச்சர் பேசுகிறார், தமிழ்நாடு அரசு பேசுகிறது, உதயநிதி பேசினால் அமைச்சர் பேசுகிறார் இல்லையா? அந்த பொறுப்பு இருக்கிறது அல்லவா? இதை நீங்கள் தவறாக பேசிவிட்டீர்கள். இப்பொழுது என்ன நடக்கும்? உண்மையிலேயே ஒரு மதத்தை ஒழித்து விட்டுத்தான் அடுத்த வேலை என்று ஒரு அமைச்சர் சொன்னால் அந்த அமைச்சர் பதவியிலிருந்து அவர் வெளியேற்றப்படக்கூடிய அளவுக்கு சட்டம் கூர்மையாக காரியம் இயற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு இப்பொழுது அச்சம் வந்துவிட்டது. இப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? துர்கா அம்மையார் கோயிலாக போவதை சொல்கிறார்கள். அவர்கள் பற்றி எனக்கு நல்ல கருத்து.
அவர்கள் ஒரு பண்பாடு மிக்க ஒரு இல்லத்தரசி. அவர்கள் கோயில்களுக்காக போவதோ, தன்னுடைய குலம் செழிக்க வேண்டும் என்றும், தன்னுடைய கணவரும் மக்களும் நலமாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் போய் பிரார்த்தனை செய்வது யாரும் குறை சொல்ல முடியாது, குறை கூறவும் கூடாது. சரி, ஆனால் இப்போ ஸ்டாலின் என்ன சொல்கிறார்? நீங்கள் பார்த்தீர்களா? துர்கா அம்மையார் கோயில் கோயிலாக செல்வது பற்றி கேட்கிறார்கள். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நாங்கள் ஆரியத்திற்கு எதிரிகளே தவிர ஆன்மீகத்திற்கு எதிரி அல்ல. இதுதான் என்னை எரிச்சல் படுத்துகிறது. ஆரிய ஆதிக்கம்னு சொல்றாரு. அது ஆரிய ஆதிக்கம் தான். நான் கேட்குறேன், இப்பொழுது ஆரிய ஆதிக்கம் என்று நீங்கள் பேசுகிற ஆரியம் என்று யாரை சொல்கிறீங்க? நீங்கள் ஆரிய ஆதிக்கம் என்று யாரை சொல்கிறீர்கள்? கொஞ்சம் சொல்லுங்களேன் தம்பி. பேசுங்க. உங்களுடைய திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரானவர்களாக பிராமண ஆதிக்கம். நீங்கள் பேசுவது பிராமணர் அல்லாதார் என்று பிறந்தது தானே தென்னிந்திய நல உரிமை கழகம். அதனுடைய மறுவடிவம் தானே நீதி கட்சி. அதனுடைய தொடர்ச்சி தானே திராவிடர் கழகம். அதனுடைய தொடர்ச்சி தானே திமுக. எனவே உங்களுடைய அடிப்படையான கொள்கை பிராமணர் அல்லாதார், சமூகத்தை ரெண்டாக பிரிப்பது. புரிகிறதா? இந்த தென்னிந்திய நல உரிமை கழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் சென்னை ராஜதானி நீதி கட்சி ஆளுகிற பொழுது சென்னை ராஜதானியின் பிரீமியராக இருந்தவர் ராஜாஜி இருந்தாரே, அதே போல் அவருக்கு பிரீமியராக இருந்தவர் முனுசாமி நாயுடு. முனுசாமி நாயுடு 1929 நடைபெறுகிற நீதி கட்சி மாநாட்டில் பேசுகிறார். பிராமணர்களை தவிர்த்து விட்டு, பிராமணர்கள் யாரும் நம் நீதி கட்சியில் சேரக்கூடாது என்று அவர்களை தவிர்த்து விட்டு நாம் அரசியல் செய்வதானால் அனைத்து மக்களுக்குமானவர்கள் நாம் என்பது கேள்விக்குறியாகிவிடும். நாம் ஆட்சியிலே இருக்கிற பொழுது அனைத்து மக்களுக்குமான ஆட்சியாளர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டி வரும். அனைத்து மக்களுக்குமான ஆட்சியாளர்களாக நாம் இருக்கிற நிலையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் ஒதுக்கிவிட்டு நாம் நடப்பது நல்லதல்ல. பிராமணர்களையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். சொல்வது யார்? உங்களுடைய பிதாமகர்களில் ஒருவர் தான் முனுசாமி நாயுடு சொல்கிறார். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பிராமண எதிர்ப்பை, அதுதான் ஆரிய எதிர்ப்பு, அதுதான் வடவர் எதிர்ப்பு, இப்படித்தான் நீங்கள் கொண்டு போகிறீங்க. நீங்கள், நான் கேட்குறேன், ரைட், நீங்கள் பிராமண எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பில் ரொம்ப வலிமையாக நிற்பவர்கள். நான் இந்த ஒரு கேள்விக்கும் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவு சார்ந்த ஞானிகள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை பதில் சொல்ல சொல்லுங்கள். 1969 காங்கிரஸ் ரெண்டாக பிளந்தது. ஏன் பிளந்தது? இந்திரா காந்தியின் சுயநலத்தினால. காங்கிரஸ் கட்சி யாரை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று செயற்குழுவை கூட்டி முடிவெடுக்கிறதோ, அந்த நீலம் சஞ்சீவ ரெட்டியை வீழ்த்துவதற்கு விவி கிரியை குடியரசு துணைத் தலைவராக இருந்தவரை தன்னுடைய வேட்பாளராக நிறுத்தி அவரை வெற்றி பெறச் செய்தவர் யார்? இந்திரா காந்தி. நீலம் சஞ்சீவ ரெட்டி யார்? தெலுங்கர். தெலுங்கர் என்றால் உங்கள் பார்வையில் யார்? அவர் திராவிடர். விவி கிரி யார்? அவர் பார்ப்பனர். புரிகிறதா? நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் 1969 தேர்தல் நடந்த பொழுது நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள்? யாருக்கு வாக்களித்தீர்கள்? நீங்கள் விவிகிரிக்கு வாக்களித்தீர்கள், பார்ப்பனருக்கு வாக்களித்தீர்கள். ஆனால் உங்களுடைய திராவிட இனம் என்று பேசப்படுகிற ஆந்திரன், தெலுங்கன், சஞ்சீவ ரெட்டி, அவரை வீழ்த்துவதற்கு நீங்கள் இந்திரா காந்தியின் பக்கத்தில் நின்றீர்கள். இந்திரா காந்தி யார்? எனக்கு ஜாதி கிடையாது, என்னால் ஜாதி பார்த்து பிரித்து பார்க்க முடியாது. இந்திரா காந்தி தேசத்துக்காக தன் உயிரை தாரை வார்த்த தலைவி, வேற எனக்கு மாற்று கருத்து கிடையாது. என் கவலையே, இன்றைக்கு ஒரு இந்திரா காந்தி இருந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்படி அவரால் நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கு எதிராக வசதியாக விமர்சன கணைகளை வீசிக்கொண்டிருந்தால் இந்திரா காந்தி என்ன செய்வார் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். ராகுல் காந்தியே சொன்னார் இல்லையா, நான் காஷ்மீரத்தில் சார்ந்த ஸ்மார்த்த பிராமண குடும்பத்தில் பிறந்தவன் சொல்லலை. அந்த ராகுல் காந்தியோடு தான் இப்போ நீங்கள் இந்தியா கூட்டணி வச்சுருக்கீங்க. அந்த ராகுல் காந்தியை தானே நீங்கள் இப்போ போன தேர்தலில் பிரதமர் வேட்பாளருக்கு நீங்கள் தானே முன்மொழிஞ்சு, வேறு யாருமே முன்மொழியலை, ஸ்டாலின் தானே முன்மொழிஞ்சாரு. அப்போ நான் கேட்குறேன், 69 உங்கள் நிலைப்பாடு என்ன? நீங்கள் ஒரு திராவிட இனத்தை சார்ந்த ஒருவனை வீழ்த்துவதற்கு, தென்னிந்தியாவில் இருந்த ஒருவனை வீழ்த்துவதற்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவியின் பின்னாலே நின்று அந்த ஆரிய ஆதிக்கத்திற்கு நீங்கள் சாமரம் வீசி
அவர் பக்கத்தில் இருந்த அவருடைய வேட்பாளரான வி.வி. கிரி என்ற பிராமணருக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள். என்ன உங்கள் கொள்கை? அன்று தொடங்கி தொடர்ந்து சொன்னால் நேரமாகும், இந்த பேட்டி அது இடம் தராது. ஒன்று சொல்கிறேன், 69 இன்று வரை நீங்கள் மாறிவிட்டீர்களா? இன்று வரை மாறிவிட்டீர்களா? முர்மு யார்? முர்மு உங்களுடைய பார்வையில் பார்த்தால் தாழ்த்தப்பட்ட மக்களிலும் தாழ்த்தப்பட்ட ஒரு ட்ரைபல், ஒரு தொல்குடி, தொல்பழங்குடி, மலைவாழ் பெண்மணி, கருத்த நிறம் கொண்ட ஒரு பெண்மணி. உங்கள் திராவிட இயக்கம் இயல்பாக யாரை ஆதரித்திருக்க வேண்டும்? அந்த முர்முவை அல்லவா நீங்கள் ஆதரித்திருக்க வேண்டும். முர்முவுக்கு எதிராக நின்ற யஷ்வந்த் சின்ஹா யார்? பீகாரை சார்ந்த வடக்கிலே இருக்கிற ஒரு பார்ப்பனர், பிராமணர். அந்த பிராமணர் யஷ்வந்த் சின்ஹாவுக்கு தான் நீங்கள் வாக்களித்தீர்கள். உங்கள் தந்தை அன்றைக்கு இந்திரா காந்திக்கு பின்னாலே நின்று வி.வி. கிரி என்ற பிராமணருக்கு வாக்களிக்க செய்தார். அவருடைய மகனாக பிறந்த நீங்கள் இன்றைக்கு முர்மு என்ற ஒரு தொல்குடி பெண்மணியை தோற்கடிப்பதற்காக வடக்கிலே இருந்து ஒரு பிராமணராக உள்ள யஷ்வந்த் சின்ஹாவுக்கு ஆதரவாக நீங்கள் இருந்தீர்கள். உங்களுக்கு என்னையா கொள்கை இருக்கிறது? உங்களுக்கு என்ன கொள்கை? திராவிட இயக்கத்தை நான் மற்றதெல்லாம் பேசலை. திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கை வேண்டுமானால் நீங்கள் புரட்டி படித்து பாருங்கள் பழைய வரலாறு. ஒன்று, திராவிட நாடு பிரிவினை, தனியாக திராவிட நாடு வேண்டும், அதை விட்டு விட்டீர்கள், அது வரல மகிழ்ச்சி. ரெண்டாவது, சாதிகளற்ற சமுதாயம். நான் இதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கு சாதிகள் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குரு பூஜை சிவகங்கை மாவட்டத்தில் அமைதியாக நடப்பதற்கான வழி இருக்கிறதா? மருது சகோதரர் ஜெயந்தியை அமைதியாக நடத்துவதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் வழி இருக்கிறதா? அப்படி என்றால் இந்த அளவுக்கு சாதி வேரூன்றி போனது. இதனுடைய வேரை கிள்ளி எறிவதற்கு நீங்கள் 50 ஆண்டு காலத்தில் என்ன முயற்சி செய்தீர்கள்? சாதி வாரியாக பார்த்து பார்த்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவனாக இல்லை, ஆனால் அவனுடைய வாக்கு வேண்டும் என்பதற்காக பிற்படுத்தப்பட்டவனை மிகவும் பிற்படுத்தப்பட்டவனாக கொண்டு வருகிறீர்கள். முற்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவனாக இருக்கிறான், அவனுடைய வாக்குகளை பெறுவதற்காக முற்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவனை பிற்பட்ட பட்டியலில் கொண்டு வருகிறீர்கள். இதையெல்லாம் செய்தது யார்? உங்கள் கலைஞர் தானே, உங்கள் ஆட்சியாளர்கள் தானே. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அதற்கு எந்த கொள்கையும் கிடையாது, அதற்கு எந்த லட்சியமும் கிடையாது. ஒன்லி டு கிராப் பவர் அண்ட் ஷேர் த லூட், அவ்வளவுதான். எப்படியோ அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்றி முடிந்த வரையில் கொள்ளையடிக்க வேண்டும். இதை தவிர இந்த கட்சிக்கு வேறு எந்த கொள்கையும் கிடையாது. அதனால் ஆளுநர் சொல்கிறாரு, அவர் சொல்ற, நீங்கள் ஆளுநருடைய கருத்துக்கு எதிர்கருத்தை சற்றுலா மென்மையாக சொல்லுங்கள். நீங்கள் அவர் ஆரியர் திராவிடர் என்கிற சித்தாந்தமே விதைக்கப்பட்டது தான். அவர் திரும்ப திரும்ப சொல்வது மேலிருந்து விதைக்கப்பட்டதுன்றார். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, கம்யூனிஸ்டில் மிகவும் பாராட்டப்படுகின்ற வரலாற்று அறிஞர் ரொமேலா தாப்பர். ரொமேலா தாப்பர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆரியர் திராவிடர் என்ற பிரிவே கிடையாதுன்றார். அப்படி ஜீன்ஸ்லே கிடையாது. வேத காலத்தில் இருந்தவர்களை ஆரியர்கள் என்று சொல்வதற்கு எந்த குறிப்பும் கிடையாது. சொல்வது யார்? ரொமேலா தாப்பர். புத்தகம் வேணுமா கொடுக்குறேன். அம்பேத்கர் சொல்கிறார், நீங்கள் ரொமேலா தாப்பரோடு விடுங்க, அம்பேத்கர் சொல்கிறார் என்னென்று, வேதங்களில் ஆரியர் என்ற சொல்லே கிடையாது. அப்படி என்றால் இந்த ஆரியர் திராவிடர் என்று நீங்கள் திரும்ப திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பது அனைத்தும் மேல் நாட்டிலே இருந்து இறக்குமதியான சரக்கு. அதுவும் குறிப்பாக 1856 கொண்டு வந்து கொட்டியது தான். ஒரு கிறித்துவ பாதிரியாராக இங்கே கிறித்துவ சமயத்தை பரப்புவதற்காக தமிழை பயின்ற அந்த கால்டுவெல் அன்றைக்கு போட்டுவிட்ட அந்த விஷ விதை, அதை கையில் எடுத்தார்கள் இவர்கள். அதை இன்றைக்கு விருட்சமாக மாற்றி இன்று வரையில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆங்கிலேயரின் பிரித்தாளும் ஒரு முயற்சி. அதேதான் டிவைட் அண்ட் ரூல் என்பது. ஆங்கிலேயர் எப்படி இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிப்பதற்காக வங்காளத்தை 2ஆக பிரித்தான் இல்லையா? பெரும்பான்மை முஸ்லீம்கள் உள்ள இடத்தை ஒரு பகுதி, பெரும்பான்மை இந்துக்கள் உள்ள பகுதி, மேற்கு பெங்கால், கிழக்கு பெங்கால்னு 2ஆக பிரித்தான் இல்லையா? அந்த டிவைட் அண்ட் ரூல் தானே. முதல்ல இடஒதுக்கீடை தருவதற்கு அவன் புறப்பட்ட பொழுது கூட அவன் என்ன செய்தான்?
இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு முதல்ல கொடுத்தான் இல்லை, பிரிப்பதற்காகத்தானே. அப்படியே மெல்ல 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 அந்த பிரிவை உருவாக்கி 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 இந்த சமூகத்தை அவன் பிளந்தான். அவன் வெளியே இருந்து வந்தவன். அவனுக்கு இந்த மண்ணை பற்றியோ மக்களை பற்றியோ கவலை கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இங்கிருந்து செல்வத்தை சுரண்டி கொண்டு போவதற்காக வந்தவன். புரிகிறதா? அவனை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் யார்? இந்த மண்ணோடு மண்ணாக என்னோடு ஒன்றாக இணைந்தும் பிணைந்தும் இருக்க வேண்டிய நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் ஆரியர் திராவிடர் என்று இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? நான் கேட்குறேன். அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவருக்கு அடுத்தது துணை குடியரசுத் தலைவராக, துணை அதிபராக இருக்கிற கமலா ஹாரிஸ் யார்? இந்திய வம்சாவளியை சார்ந்தவர். அமெரிக்காவினுடைய உலகத்தினுடைய வல்லரசாக இருக்கிற அமெரிக்காவின் துணை அதிபராக இருப்பது யார்? இந்தியாவின் வம்சாவளி, இங்கிருந்து போன பெண்மணி இல்லையா? இன்றைக்கு சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அதிபராக இருப்பவர் யார்? ஒரு தமிழன். இங்கிலாந்தினுடைய உலகத்தையே வென்று சூரியனை அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்தின் சொந்தக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் பிறந்து வளர்ந்த அந்த மண்ணில் இன்றைக்கு பிரதமராக பொறுப்பேற்றிருப்பது யார்? இந்திய வம்சாவளியை சார்ந்தவன். இப்படி ஒரு அமெரிக்காவிலே ஒரு இந்தியன் போய் அமெரிக்க துணை அதிபராக முடிகிறது. ஒரு இந்திய பெண்மணி இங்கிலாந்திலே போய் ஒரு இந்தியன் இங்கிலாந்தின் பிரதமராகவே ஆவதற்கு முடிகிறது. இங்கிலாந்து அதை ஏற்றுக்கொள்கிறது, அமெரிக்கா ஏற்றுக்கொள்கிறது. கருப்பர் வெள்ளையர் என்ற பிரச்சனை பூதாகரமாக இருந்து தென் அமெரிக்க மாநிலங்களுக்கும் வட அமெரிக்க மாநிலங்களுக்கு இடையே 4 ஆண்டுகள் கடும் போர் நிகழ்ந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டு ரத்தம் சிந்திய மண் அது. அந்த மண்ணில் ஒரு பாரக் ஒபாமா 8 ஆண்டு காலம் குடியரசுத் தலைவராக இருக்க முடிந்தது. அந்த மண் நிறைவேற்றுமையிலே இருந்து விடுபட்டு விட்டது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று தமிழில் கணியன் பூங்குன்றன் சொன்னான். அதை செய்பவர்கள் அமெரிக்கர்கள், அதை செய்பவர்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை நேற்று நடத்தி இன்றைக்கு இருக்கிற பிரிட்டிஷ் மண்ணை சார்ந்தவர்கள், அதை செய்பவர்கள் சிங்கப்பூர் இருப்பவர்கள். ஆனால் எங்களுடைய முப்பாட்டன் யார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாம் என்னுடைய ஊர், அனைவரும் என்னுடைய உறவினர் என்று சொன்ன இந்த மண்ணிலேதான் இன்று வரையில் காலாவதி ஆகிவிட்ட குப்பை கூடையில் தூக்கி வீசி எறியப்பட வேண்டிய அந்த சித்தாந்தத்தை, ஆரிய திராவிட இனவாதத்தை பேசுவதை விட மிக மோசமான ஒன்று இருக்க முடியும். இதனால் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை என்று எனக்கு சொல்லுங்க. இதனால் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை? நீங்கள் தொடர்ந்து ஆரியர் திராவிடர் என்று நீங்க பேசுறீங்க. ஆரிய ஆதி எங்கேயா இருக்க? ஆரிய ஆதிக்கம். நீங்கள் பெரியார் திராவிட கழகத்தை வல்லத்தெடுக்கிற பொழுது பிராமணர்கள் உச்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு காரணம் அவர்கள் பெற்ற கல்வி. அப்பொழுது கூட நீங்கள் ஆழமாக பார்த்தால் ஆங்கிலேயர்கள் பிராமணர்கள் மட்டும்தான் கல்வி கற்க வேண்டும், பிராமணர் அல்லாதாரெல்லாம் கல்வி கற்கக்கூடாது என்று தடையா போட்டான். பிராமணர் அல்லாத நம்ம போன்றவர்கள் எல்லாம் நிலங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தோம். விவசாயம் நம்முடைய உயிர் மூச்சு தொழிலாக இருந்தது. எவனிடமும் அடிமை சேவகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சுயமாக சுயமரியாதையோடு சம்பாதித்து நம் வாழ்வை நடத்துவோம் என்று அவன் விவசாயத்தில் இருந்தான். இவன் பார்த்தான், இந்த கல்வி ஒன்று தான் நமக்கானது, இந்த கல்வியை வைத்துக்கொண்டு நாம் மேலே வர வேண்டும் என்று அந்த கல்வியை அவன் பயன்படுத்தி கொண்டான். வெள்ளைக்காரன் கொண்டு வந்த கல்வி அவன் பயன்படுத்தி கொண்டான். அதிகமான பேர் படித்தான், அதிகமான பேர் உயர் நீதிமன்றத்துக்கு போனான், அதிகமான பிராமணன் உயர் நீதிமன்றத்தில் உட்கார்ந்தான், அதிகமான பேர் ஐஏஎஸ் ஆனா, அப்போ ஐஏஎஸ் கிடையாது ஐசிஎஸ். இப்படி எது ஒன்றை நீங்கள் பார்த்தாலும் உயர்மட்டத்தில் கல்வியை வைத்துக்கொண்டு அவர்கள் மேலே போனார்கள். இன்றைக்கு அதல்ல நிலவரம். இன்றைக்கு பிராமணர்கள் மட்டும்தான் கற்க வேண்டும் என்று அன்றும் சொல்லவில்லை, மனுஸ்மிருதியில் சொல்லியிருப்பீங்க நீங்கள். ஆனால் வெள்ளைக்காரன் சட்டம் போடலை. இன்றும் பிராமணர்கள் மட்டும்தான் கல்வி கற்க வேண்டும் சொல்லலை, பிராமணர்கள் கல்வி கற்கக்கூடாது என்று இன்னைக்கு சட்டம் போட முடியாது. கல்வி அனைவருக்குமானது தானே. படிக்கிறவன் மேலே வரான் இல்லையா? அவன் அப்போ மேலே வந்தான். இப்போ தான் பரவலாக்கப்பட்டு விட்டது. இப்போ எல்லாரும் இன்றைக்கு நீங்கள் உயர்நீதிமன்றத்திற்கு போனாலும் கூட வெறும் பிராமணர்களாக நீதிபதிகளாக உட்கார்ந்து இருக்கான். அந்த காலம் மாதிரி எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்து விட்ட பிறகு இதற்கு ஏற்றாற் போல மனித நேயத்தை வளர்த்தெடுப்பதை விட்டுவிட்டு திரும்ப 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 புராண இதிகாசங்களை புதைகுழியிலே இருந்து தோண்டி எடுத்து
மனுஸ்மிருதியை ஆராய்ச்சி செய்து கொண்டு ஒரு கூட்டம் தன் வயிற்று பிழைப்புக்காக, தன் வாழ்க்கை சுகங்களுக்காக இந்த மண்ணில் அரசியல் நடத்துகிறது என்றால், அது சாதி அரசியலானாலும் சரி, மத அரசியலானாலும் சரி, திராவிட அரசியலானாலும் சரி, இவை அனைத்துக்கும் எதிரி நான். சரி, இப்போ முக்கியமான ஒரு பேசுபொருளாக பரபரப்பாக பேசப்படுகிற நிகழ்வாக ஆளுநர் மாளிகையினுடைய அந்த வாயில்ல பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. இப்போ அதற்கு ஒரு பக்கம் காவல்துறை தரப்பு அறிவிப்புகள், அரசு தரப்புல இருந்து இதற்கு எப்படி நாங்கள் பொறுப்பேற்க முடியும் அப்படிங்கிறது விஷயமான தகவல்கள்லாம் வெளிவந்துட்டு இருக்கும் போது, இதையெல்லாம் பார்ப்பதன் மூலமாக உங்களுடைய முதல் பார்வை இந்த விஷயத்துல எப்படி இருக்கிறது? இல்லை, ஆளுநர் மாளிகைக்கு முன்னால் ஒரு வெடிகுண்டு வீசப்படுவதற்கான முயற்சியை மேற்கொள்வது என்பதை மட்டும் தனியாக நாம் பிரித்து பார்க்க வேண்டியது இல்லை. ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது. ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை நீங்கள் பிரித்து பார்த்தால் எங்காவது ஒரு கொலை பற்றிய செய்தி இல்லாமல் பத்திரிகையே இல்லை. அன்றாடம் கொலைகள் சர்வ சாதாரணமாக நடக்கின்றன. காவல்துறை என்ன செய்கிறது என்பது கேள்விக்குரியதாக இருக்கிறது. சாதாரண மனிதர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. வயது முதிர்ந்தவர்கள் தனியாக வீட்டில் இருந்தால் அவர்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் இன்று பாதுகாப்பு இல்லை. இந்த மாநிலத்தினுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், அவர்தான் அரசமைப்பு சட்டத்தின்படி முதல் மனிதர், ஆளுநர். அந்த ஆளுநர் மாளிகைக்கு முன்னாலேயே இப்படி ஒரு அசம்பாவிதம் நிகழ்கிறது என்றால், இது அரசினுடைய அலட்சிய போக்கு என்று நான் சொல்ல மாட்டேன், காவல்துறையினுடைய அலட்சிய போக்கு. ஆனால் அந்த காவல்துறையை தன் கைவசம் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிகச்சரியாக பயன்படுத்தவில்லை என்கிற குற்றச்சாட்டுக்கு அவர் உள்ளாகிறார். அதிலிருந்து அவர் தப்ப முடியாது. அதனால் நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் ஏற்கனவே இந்த வெடிகுண்டு வீசக்கூடியவன் 2 முறை வீசியிருக்கிறான்னு நினைக்கிறேன். இப்பொழுது சொல்லப்படுவது நீட் தேர்வு விவகாரத்தில் தான் இந்த வெடிகுண்டை நான் ஆளுநர் மாளிகைக்கு முன்னாலே வீசினேன் என்கிறார். வீசியவனுக்கும் நீட் தேர்வுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். பின்னாடி அப்ப இதன் காரணமாக யாரோ இருக்கிறாங்க. நிச்சயமாக இருக்க வேண்டும் இல்லையா? சாதாரண மனிதனுடைய சிற்றறிவுக்கு உட்பட்டது தானே. நீங்கள் நீட் தேர்வு குறித்து கவலைப்படக்கூடிய அளவுக்கு இந்த குண்டு வீசியவர் விழிப்புணர்வு பெற்றவரா கல்வி குறித்து, அல்லது சமூக பிரஜை உள்ளவரா, அல்லது இந்த தமிழ் சமூகத்தினுடைய மேன்மை குறித்தும் இதனுடைய நலிவு குறித்தும் சிந்தித்து சிந்தித்து மனம் உழன்று தன்னையே வருத்தி கொள்ளக்கூடியவரா? யார் அவர்? ஆனால் நீங்கள் சொல்கிற இதே காரணம் அண்ணாமலை அவர்களும் பதிவு பண்ணுறார். ஆனால் இதற்கு எதிராக காயத்ரி ரகுராம் அவர்கள் சொல்கிறாங்க. என்னிடம் கேள்வி கேட்குற போது, தயவு செய்து என்னிடம் கேள்வி கேட்குற போது அரசியல் ரீதியான தலைவர்கள் அவர்களுடைய விமர்சனங்கள், அதற்கான கேள்விகளை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். காயத்ரி ரகுராம் சொல்கிறாங்க, அப்புறம் கௌதமி சொல்கிறாங்க, இதெல்லாம் தமிழ் மணி நான் தயவு செய்து கேட்காதீங்க. எனக்கு அது சம்மந்தம் இல்லாத விஷயம். புரியுறதா? நான் சரி பொதுவாகவே கேட்குறேங்க சார். அதாவது விசாரணைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அதற்கு முன்னதாகவே நீட் தேர்வு காரணம் அப்படின்றது சொல்வது சரியானது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த காரணத்தின் அடிப்படையில் இந்த குண்டு வீச்சு காவல்துறை மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தி அதுதானே. நான் என்ன கற்பனைகள் மூழ்கிய ஒன்றை சொல்கிறேன்? காவல்துறை அதைத்தான் சொல்கிறது. நீட்டு சம்பந்தமாக அவர் எதிரான கருத்துக்களை சொல்வதோடு அதை அங்கீகரிக்க மறுக்கிறார், நீட்டுக்கு எதிரான சட்டமன்ற தீர்மானத்தை என்ற கோபம் எனக்கு இருக்கிறது. அதனால் நான் ஆளுநர் மாளிகைக்கு முன்னால் என் கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக நான் வெடிகுண்டு வீசுவதற்கு முயன்றேன் என்று அவர் வாக்குமூலம் வழங்கியதாக காவல்துறையினர் சொன்ன செய்தியை நான் பத்திரிகையில் படித்தேன். அவ்வளவுதான். அதனால் நான் என்ன கேட்கிறேன், குண்டு வீசக்கூடியவர் நீட்டு குறித்து சிந்திக்கக்கூடியவராக இருக்கிறாரா? அது என்னுடைய முதல் கேள்வி. அல்லது சமூகத்திற்காகவே தன்னை ஈடுபடுத்தி கொள்கிற ஒரு சமூக செயற்பாட்டாளரா? அது என்னுடைய 2வது கேள்வி. இந்த 2 கேள்விக்கும் சரியான பதிலை தேடாத போது இவரை யாரோ ஒருவர் பின்புலத்திலிருந்து இயக்குகிறார்
அவர் யார் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏனென்றால் தெரியாத ஒன்றை தெரிந்ததாக சொல்லுகிற வழக்கம் எனக்கு இல்லை. ஆனால் இந்த மனிதனுக்கும் நீட்டு தேர்வு சம்பந்தமான பிரச்சனைக்கும் எள்மூக்கின் முனையளவு கூட தொடர்பில்லை. அதனால் தான் நமக்கு ஐயம் வருகிறது. அவர் இப்பொழுது தான் வெளியே வந்திருக்கிறார். ஏற்கனவே அவர் பிஜேபி அலுவலகத்திற்கு முன்னாலே சென்று இதே வெடிகுண்டு வீச முயன்றவர் தான். அவர் சிறையில் இருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு தான் அவர் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். வெளியே வந்தவரை காவல்துறை கண்காணிக்க வேண்டாமா? ஒரு மனிதன் சிறைக்கு செல்கிறான், அதுவும் மிக மோசமான ஒரு வெடிகுண்டு வீச முயன்ற நிலையில் கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ளே தள்ளப்படுகிறார். அந்த மனிதன் ஜாமீனில் வருகிறார் என்றால் அத்தோடு காவல்துறையின் கடமை முடிந்து விடுகிறதா? இந்த மனிதன் என்ன செய்கிறார்? ஜாமீன் பெற்ற காலத்தில் அவர் நெறி சார்ந்து நடக்கிறாரா, தவறுகள் இழைக்காமல் இருக்கிறாரா என்பதையெல்லாம் பின்தொடர்ந்து பார்க்க வேண்டியது காவல்துறையின் கடமை இல்லையா? அதனால்தான் நான் சொல்கிறேன், இது காவல்துறையின் அலட்சியம் என்பது ஒன்று. இதற்கு நேரடி பொறுப்பை ஏற்க வேண்டியவர். காரணம், காவல்துறையினை உள்துறையை என்பது முழுக்க முழுக்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கையில் இருக்கிறது. அதனால் அவர்தான் அதுக்கு பொறுப்பேற்கிறார். அரசினுடைய பிரதிநிதியாக இப்போ அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசும் பொழுது அரசின் மீது வேண்டுமென்ற ஒரு களங்கம் சுமத்த வேண்டும், ஒரு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு செயல்படுகிறார்கள். யாரோ ஒருத்தர் போடுறதுல எப்படி அரசு ஒரு மனநோயாளி என்றும் ஒரு பக்கம் சொல்லப்படுகிறவர் பண்ற செயலுக்கு அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஆளுநர் மாளிகைக்கு பாதுகாப்பு எல்லாமே அளிக்கப்பட்டிருக்கிறது தானே அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வாதங்கள் எல்லாம் விஷயங்கள்லாம் முன்வைக்கிற போகல. ஆளுநர் மாளிகைக்கு உரிய பாதுகாப்புகள் வழங்கப்பட்டு இருக்கின்றன. அவற்றுக்குள்ளே நான் செல்லவில்லை. நான் என்ன கேட்கிறேன், யாரோ ஒருவன் செய்வதனால் அதற்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும் என்கிறீர்கள்? யாரோ ஒரு கோட்ஸே ஒரு மகாத்மா காந்தியை கொல்வதற்கு முயன்று கொன்றதனால் ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ்ஸே மகாத்மா காந்தியை கொன்ற ஒரு கொலைகார கூட்டம் என்று பேசுகிறார்கள் இல்லையா இவர்கள்? யாரோ ஒருவர் தான் செய்தார். ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மகாத்மா காந்திக்கு எதிரிகள் இல்லை. மகாத்மா காந்தியை கொலை செய்தே ஆக வேண்டும் என்று நினைத்தவர்களும் இல்லை. அதில் ஒரு தனிப்பட்ட மனிதர் ஒரு தவறை செய்கிறார். ஆனால் அவர் செய்யக்கூடிய அந்த தவறு என்பதை ஒரு ஒட்டுமொத்த அமைப்பு சார்ந்து நீங்கள் சித்தரிக்கிற பொழுது இங்கே ஒரு தனிப்பட்ட மனிதர் தான் செய்திருக்கிறார். அப்படி இந்த தனிப்பட்ட மனிதர் செய்தது அது தனிப்பட்டவர் பிரச்சனை என்று எப்படி தள்ள முடியும்? நான் அதனால் தான் நான் ஆரோக்கியமான அரசியலை வளர்த்தெடுக்க விரும்புகின்ற மனிதன். எனக்கு தினவுக்கு சொரிந்து கொடுக்க எல்லாம் தெரியாது. அப்படி செய்ய வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. நான் சொன்னதை நீங்கள் தெளிவாக கவனியுங்கள். நான் முதலமைச்சரை குற்றம் சொல்லவில்லை. ஆளுநர் மாளிகையில் அந்த மாளிகைக்கு முன்னால் நடந்த அசம்பாவிதத்திற்கு ஸ்டாலின் அவர்கள்தான் காரணம் என்று நான் சொல்லவில்லை. திமுக அரசு செய்த சதி என்று நான் சொல்லவில்லை. ஒருவர் ஏற்கனவே இதுபோன்று வெடிகுண்டு வீசுகிற நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்படுகிறார். சிறையில் இருந்து 2 நாட்களுக்கு முன்னால் அவர் ஜாமீனில் வெளியே வருகிறார். வந்த 2 நாட்களுக்குள்ளேயே அவர் ஆளுநர் மாளிகைக்கு முன்னாலே போய் இதே காரியத்தில் ஈடுபடுகிறார். ஒரு குற்றவாளி ஜாமீனில் வெளியே வருகிற பொழுது அவர் நிரபராதி என்று தீர்ப்பளித்து அவரை விடுதலை செய்து விட்டார்களா? அவர் குற்றவாளி தான். சட்டத்தின் பார்வையில் அவர் குற்றவாளி, அவர் கைதி. ஜாமீனில் வெளியே வருகிறார். ஜாமீனில் வெளியே வந்தவர் என்ன செய்கிறார் என்று பின்தொடர வேண்டியது காவல்துறையின் கடமை. அந்த கடமையை காவல்துறை செய்யவில்லை. இது காவல்துறையின் அலட்சிய மனோபாவம் என்று நான் பதங்களை பயன்படுத்தினேன். அந்த காவல்துறையை தன்னகத்தே வைத்திருக்கின்ற காரணத்தினால் முதலமைச்சர் இதற்கான பொறுப்பு மிக்க பதிலை சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறார் என்பதுதான். மற்றபடி ரகுபதி அவர்கள் சொன்னதைப் போல இதற்காக திமுக அரசே ஒரு சதி செய்தது என்று ஒரு சித்திரம் தீட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. ஆனால் தொடர்ந்து ஆளுநருக்கு எதிராக வெறுப்பு விதைக்கப்படுகிறது. அதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆளுநருக்கு எதிராக இந்த திமுக அரசு வெறுப்பை விதைத்து கொண்டே இருக்கிறது.
இல்லை திமுக அரசு தெரிவிக்கிற எதிர்கருத்துக்கள் வெறுப்பை விதைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா, எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் இங்க கருத்தியல் ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் எதிராக ஆளுநர் அவர்கள் ஆரம்பிக்கிறதுனால தான் நாங்கள் எதிர்கருத்துக்கள் தெரிவிக்க வேண்டிய சூழல் ஏற்படுதுன்றது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கு. தாராளமாக நீங்கள் சொல்லலாம். ஆளுநர் என்பவர் எதையுமே வாய் திறந்து பேசக்கூடாது என்று எந்த சட்டமும் இல்லை. அவர் எங்கோ ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படுகிறார். அந்த நிகழ்ச்சிக்கு செல்லுகிற பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தப்பாடு உடையதான செய்திகளைத்தான் அவர் பதிவு செய்கிறார். அந்த இடத்தில் ஆரியர், திராவிடர் என்றெல்லாம் பிரித்து பேச வேண்டிய அவசியமில்லை என்கிறார். நானும் சொல்கிறேன், இந்த ஆரியர் திராவிடர் என்று ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை கூறு போட்டு பார்ப்பதை தவிர உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா? வேறுபட்டு கிடக்கக்கூடிய மக்களையெல்லாம் ஒன்றிணைத்து அவர்களையெல்லாம் மனிதநேயம் என்கிற மையப்புள்ளியில் இணைப்பதற்கான முயற்சிக்கான களம்தான் அரசியல். ஒன்றாக இருக்கக்கூடியவர்களை சாதி வாரியாக, மதம் வாரியாக, மொழி வாரியாக, இனம் வாரியாக தனித்தனியாக பிரித்து 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 ஒருவருக்கு எதிராக ஒருவரை நிறுத்தி ஒருவர் இன்னொருவர் மீது வெறுப்பை உமிழக்கூடிய ஒரு சூழலை வளர்த்தெடுப்பதை தவிர திராவிட இயக்கம் இதுவரையில் தமிழ்நாட்டில் என்ன செய்திருக்கிறது? இதை நான் கேட்கிறேன். பொறுப்பாக பதில் சொல்லுங்கள். ஆரியர் திராவிடர் என்று நீங்கள் பேசுகிறீர்கள். யார் ஆரியன்? நீங்கள் சிந்து சமவெளிக்கு உள்ளே வந்தவன் ஆரியன். கிமு 1500ஆம் ஆண்டு, அப்படி என்றால் 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் மத்திய ஆசியாவிலே இருந்து சிந்து சமவெளிக்கு வந்தார்கள் என்பதற்கு என்ன வரலாறு? என்ன வரலாறு? மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள், சில அறிஞர்கள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் தான் உண்மையா? 3500 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்ன நிகழ்ந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? ஸ்டாலினுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? ஆனால் நீங்கள் திட்டமிட்டே என்ன செய்கிறீர்கள்? வடவர் ஆரியர் என்றீர்கள் முதலில். ஆனால் அந்த கருத்துக்களுக்கு பின்னாடி ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு. என்ன ஆய்வு நடந்திருக்கு நான் கேட்குறேன். 1856 கால்டுவெல் அவர்கள் இந்த ஒப்பிலக்கணத்தை கொண்டு வருகிற பொழுது இந்த திராவிடம் என்பதை திராவிட மொழிகளினுடைய ஒரு கூட்டு, அந்த மொழிகளுக்குள் இருக்கின்ற ஒற்றுமை என்றெல்லாம் பேசி திராவிடர் இந்திய மலைக்கு இந்த பக்கம், அந்த பக்கம் ஆரியர் என்று முதல் இதை விதைத்தது யார்? கால்டுவெல் தானே. 1856க்கு முன்னால் நீங்கள் இந்த ஆரிய திராவிட பதங்கள் பெரிதாக பயன்படுத்தப்பட்டனவா? ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஏற்கனவே திராவிடம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது நிலம் சார்ந்து. இப்பொழுது நீங்கள் ஆதிசங்கரர் ஞானசம்பந்தரை பற்றி பேசுகிற பொழுது திராவிட சிசு என்று சொல்கிறார். திராவிட சிசு என்று சொல்வதன் காரணமே தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதி நிலத்தை அடிப்படையாக வைத்து தான் பேசப்பட்டதே தவிர இனத்தை அடிப்படையாக வைத்து பேசப்படவில்லை. ஒன்று, குறிப்பாக மொழியை அடிப்படையாக வைத்தும் பிரித்து பேசப்படவில்லை. நீங்கள் ஆரியர் என்ற சொல்லை வேதங்களிலிருந்து எனக்கு காட்டுங்கள். இவ்வளவு பேசுகிறார்கள் இல்லையா? படிக்காதவனை ஏமாற்றியே, பாமர மக்களை ஏமாற்றியே, இவர்கள் பொய் சொல்லியே வளர்ந்தவர்கள். இவர்களுக்கும் உண்மைக்கும் எந்த நிலையிலும் சம்பந்தமே கிடையாது. எந்த வேதத்தில் ஆரியர் என்கிற வார்த்தை இருக்கிறது? எனக்கு சொல்லுங்கள். ஆரியன் என்ற சொல் எந்த கோணத்தில் பயன்படுத்தப்படுகிறது தெரியுமா? ஆரியன் என்றால் சான்றாண்மை மிக்கவன், சிறந்த ஒழுக்கங்களை, சிறந்த பண்பு நலன்களை தன்னகத்தே கொண்டவன் யாராயினும் அவன் ஆரியன். ஆரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம்னு பாரதி பாடுறான். பல இடங்களில் ஆரியன் என்கிற வார்த்தையை பாரதி பயன்படுத்துகிறான். ஒரு இடத்துல கூட ஆரியனை பிராமணனாக அவன் பார்க்கல. ஆரியனை வடவுக்கு சார்ந்த வடவனாக பார்க்கல. ஆரியன் என்ற பதம் பயன்படுத்தப்படுவதே ஒழுக்கத்தில் சிறந்த, பண்பு மிளிர்ந்த, ஒரு அதி உன்னத வாழ்வை மேற்கொண்டிருக்கக்கூடியவன் யாரோ அவன் ஆரியன். புரியுறதா? அதனால் இந்த நான் இன்னொன்று சொல்கிறேன். ரொம்ப பணிவாக இந்த பெரியாரிஸ்டுகள் அல்லது இப்பொழுது ஆரியம் திராவிடம் என்று பேசி கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்வது, நீங்களே என்ன சொல்கிறீர்கள்? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே
சிந்து சமவெளி நாகரிகம் என்பது ஏறக்குறைய எகிப்திய நாகரிகத்திற்கு இணையானது என்கிறீர்கள். நான் வாதத்திற்கு வைத்துக் கொள்கிறேன். எகிப்திய நாகரிகம் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று அறுதியிட்டு உரைக்கிறார்கள். அந்த எகிப்திய நாகரிகத்திற்கு இணையாக இந்தியாவிலே இருந்தது தான் சிந்து சமவெளி நாகரிகம் என்று நீங்கள் சான்றுகளை தேடி சொல்ல விரும்புகிறீர்கள். அப்படி என்றால் 5000 ஆண்டுகள். இவர்கள் சொல்வது என்னவென்றால் அந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னே அங்கே சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தது. சிந்து சமவெளியில் இருந்தவர்கள் தான் திராவிடர்கள். மத்திய ஆசியாவிலே இருந்து புறப்பட்டு வந்து அங்கே இருந்த திராவிடர்களை எதிர்த்து, அவர்களை வீழ்த்தி, அவர்களை அழித்து, அங்கிருந்து அவர்களை அகற்றிவிட்டு உள்ளே உட்கார்ந்து கொண்டவர்கள் தான் ஆரியர்கள் என்று நீங்கள் கற்பனை கதைகளை வடித்து நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போகிறீர்கள். உங்கள் கற்பனை கதைகளையே நான் வாதத்திற்கு ஒப்புக்கொள்கிறேன். இது எப்பொழுது நிகழ்ந்தது? ஒரு 3500 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பல்வேறு காலகட்டங்களில் கலப்பு ஏற்பட்டு, சாதி கலப்பு ஏற்பட்டிருக்கிறது, மதக்கலப்பு ஏற்பட்டிருக்கிறது, வர்ணக்கலப்பு ஏற்பட்டிருக்கிறது. எல்லா கலப்பும் ஏற்பட்டுட்டல. இன்னமும் என்ன உனக்கு ஆரியன் இவன் திராவிடன் எவன் என்று பிரித்து பார்க்க? ராஜாஜி ஒரு முறை அழகாக சொன்னார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மத்திய ஆசியாவிலே இருந்து இங்கு வந்து சேர்ந்த ஆரியர்கள் தான் நாங்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அது இருந்து தொலையட்டும். ஆனால் 2000 ஆண்டுகள் முடிந்து விட்டதே. இந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் எத்தனையோ மாற்றங்கள், எவ்வளவோ கலப்புகள் நிகழ்ந்து விட்டனவே. ஒரு திராவிடன் ஆரியனோடு கலந்து விட்டான், ஆரியன் திராவிடனோடு கலந்து விட்டான். தொல்காப்பியம்தான் தமிழில் முதல் நூல் என்று சொல்கிறோம். அந்த தொல்காப்பியம் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்கிறோம். அந்த தொல்காப்பியத்தில் தான் 4 வகை வருண அமைப்பையும் பேசுகிறான். புரிகிறதா? அதில் தான் அவன் சொல்கிறான் அந்தணர், சத்திரியர், அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர். இந்த வார்த்தைகளை தான் தொல்காப்பியத்தில் பார்க்கலாம். அப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ அவனுடைய காலத்திலேயே நீங்கள் வந்து ஆரியருடைய கலப்பு வந்து விட்டது, ஆரியருடைய செல்வாக்கு தொல்காப்பியத்திற்குள்ளே வந்து விட்டது. அதனால் தொல்காப்பியன் ஆரியனுடைய கைக்கூலி. திருவள்ளுவர் அவர் வந்து ஆரியருடைய கைக்கூலி. சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய இயற்கை இறந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கிற பொழுது மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவலம் வந்தது பற்றி முதலாக சொல்வதே சிலப்பதிகாரம்தான். அதனால் இளங்கோவடிகள் ஆரியருடைய கைக்கூலி. ராமாயணத்தை வடக்கிலிருந்து தெற்கே கொண்டு வந்து அதை தமிழ்படுத்திய கம்பன் கைக்கூலி. இது எங்கே போய் முடியுது? ஒரு மனநோய் இல்லையா இது? இது அவசியமா? நான் என்ன கேட்கிறேன், திராவிட இயக்கம் தோன்றிய பொழுது அதனுடைய உயிர் கொள்கை என்ன? எனக்கு ஸ்டாலினை சொல்ல சொல்லுங்கள், ஸ்டாலினோடு இருப்பவர்களை சொல்ல சொல்லுங்கள். அவர் உயிர் கொள்கை என்ன? ஒன்று திராவிட நாடு பிரிவினை, 2வது சாதிகளற்ற சமுதாயம். இதுதான் திராவிட இயக்கம் இந்த மண்ணில் தோன்றியதற்கு மிக முக்கியமான அடிப்படை கோட்பாடுகள். இல்லை என்று யாராவது சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். திராவிட நாடு பிரிவினையை கைவிட்டு விட்டீர்கள், அது வரவேற்கத்தக்கது. சாதிகளற்ற சமுதாயத்தை நோக்கி நீங்கள் நடந்தீர்களா? 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்று சாதிகள் அதிகமாக பெருகி இருக்கின்றன. இன்றைக்கு இருப்பது போல சாதி சங்கங்கள் வேறு என்றைக்காவது இருந்ததுண்டா? இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு சாதிய அமைப்புகள் வேறு என்றைக்காவது வேரூன்றி வளர்ந்ததுண்டா? காரணம் என்ன? இடஒதுக்கீடு. சாதிகளுக்கு இடஒதுக்கீடு. நீங்கள் 2000 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, உரிமைகள் அனைத்தும் மறுக்கப்பட்ட மக்களை தூக்கி நிறுத்துவதற்காக அண்ணல் அம்பேத்கர் முயன்று அதன் அடிப்படையில் கொண்டு வந்தது தான் இந்த இடஒதுக்கீடு. ஆனால் இந்த இடஒதுக்கீடு இன்றைக்கு என்ன ஆயிற்று? அது பிறகு பிற்படுத்தப்பட்டவர் என்றானது. பிற்படுத்தப்பட்டவர் என்று ஆன உடனே அவரவர் அரசியல் வசதிக்கு ஏற்ப பல ஜாதிகளை பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் கொண்டு வந்து சேர்த்தீர்கள். பிறகு பிற்படுத்தப்பட்டவரிலே இருந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் என்று கொண்டு வந்தீர்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்டவரிலும் உங்கள் அரசியல் வசதிக்கேற்ப பல ஜாதிகளை கொண்டு வந்து சேர்த்தீர்கள். இப்படி இடஒதுக்கீடு வழங்குகிறோம் என்று சொல்லி சாதிகளை வளர்த்தெடுத்து அப்படி என்றால் நாம் ஒரு சாதி சங்கம் வைத்து சாதி அடையாளத்தோடு இருந்தால்தான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். தேர்தல் நேரத்தில் நமக்கான இடமும் கிடைக்கும். ஆட்சி அதிகாரத்தை போய் அமரவும் வாய்ப்பு இருக்கும். இவை அனைத்துமே வளர்த்தெடுக்கப்பட்டது இந்த 50 ஆண்டு கால திராவிட இயக்கங்களின் ஆட்சியில் தான். என்ன நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? இந்த சமுதாயத்தை ஜாதி வாரியாக பிளந்து, மொழியை சொல்லி பிளந்து,
இனத்தை சொல்லி பிளந்து ஆரியர் திராவிடர் என்று பேதப்படுத்தி ஒன்றாக இருக்க வேண்டிய மக்களையெல்லாம் பிரித்து நீங்கள் அதில் ஆதாயம் காணுகிறீர்கள். 2 ஆடுகளை மோதவிட்டு கீழே விடக்கூடிய இரத்தத்தை ஒரு நரி அருந்துவதற்கும் முயல்வதற்கும் இந்த திராவிட இயக்க அரசியலுக்கும் மாறுபாடே கிடையாது. ஸோ அப்படின்னா இப்போ இங்க திராவிடம் அப்படிங்கிறத தூக்கி பிடிச்சு பேசுறவங்க அப்படின்றவங்க அப்போ திராவிடம் பத்தின தவறான புரிதல்களாக அவங்க நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க? சந்தேகமே கிடையாதுன்றேன். இந்த திராவிடம் என்பது அது நிலப்பரப்பை குறிப்பதா, அல்லது இனத்தை குறிப்பதா, அல்லது மொழியை குறிப்பதா, இதிலேயே இவர்களுக்கு தெளிவு கிடையாது. ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொன்று சொல்வார்கள். புரிகிறதா? மொழி வழி வேறுபட்டு இன வழி ஒன்றுபடுகிற திராவிடம் என்றுதான் அண்ணா அவர்கள் கொடுத்த ஒரு வரையறை. மொழி வழி வேறுபட்டு இன வழி ஒன்றுபட்டீர்கள் அல்லவா? நீங்கள் இன வழி ஒன்றுபட்டதாக யாரை சொல்கிறீர்கள்? கேரளாவிலே இருக்கிற மலையாளிகள், ஆந்திராவிலே இருக்கிற தெலுங்கர்கள், கர்நாடகத்திலே உள்ள கன்னடியர்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள், இன வழி நீங்கள் ஒன்றுபட்டிருக்கிறீர்கள். வேறு எவனாவது இந்த திராவிடம் குறித்து பேசுகிறானா? இன்று வரையில் கேரளாவில் திராவிடம் குறித்து பேசுகிறானா? கர்நாடகத்தில் திராவிடம் குறித்து பேசுகிறானா? ஆந்திரத்தில் பேசுகிறானா? தெலுங்கானாவில் பேசுகிறானா? உங்களுக்கு மட்டும்தான் இது பிழைப்புக்கான இடமாக இருக்கிறது. நீங்கள் இதை வைத்து பிழைக்கிறீர்கள் என்று நான் பகிரங்கமாக சொல்கிறேன். 1937 சென்னை ராஜதானியினுடைய பிரிமியர் என்று சொல்லுவார்கள். பிரதம அமைச்சராக ராஜாஜி இருந்தார். ராஜாஜி வருவதற்கு முன்பு 1920 37 வரையில் 17 ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சியுடைய பிதாமகன் என்று பேசப்படுகிற நீதி கட்சியினுடைய ஆட்சி தான் நடந்தது. அந்த நீதி கட்சி 17 ஆண்டு காலம் ஆண்டதற்கு ஒரே காரணம், காங்கிரஸ் சட்டசபை தேர்தல்களை புறக்கணித்தது. அதனால் இவர்கள் வசதியாக உட்கார்ந்து கொண்டு ஆண்டார்களை தவிர ஒட்டுமொத்த சென்னை ராஜதானியும் நீதி கட்சிக்கு பின்னாலே ஒன்றும் நிற்கவில்லை. முதல் முறையாக 1937 காங்கிரஸ் களத்திற்கு வருகிறது. அந்த களத்திற்கு வந்த நிலையிலேயே அத்தனை நீதி கட்சியினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தோல்வியை தழுவிவிட்டு, அது தோற்ற பிறகு பல பேர் நீதி கட்சியை விட்டே விலகி ஓடிவிட்டார்கள். இவருடைய கொள்கை பிடிப்பை எல்லாம் நீங்கள் தொடக்கத்திலிருந்து நான் சொல்ல ஆரம்பித்தால் அது ஒரு பெரிய வரலாறாக தான் இருக்கும். அவர் ஓடிவிட்டார்கள். ராஜாஜி ஆட்சி பொறுப்பு வருகிறார். கவனிங்க, தமிழ்நாடு, ஆந்திரம் முழுக்க, அதில் ஹைதராபாத் சமஸ்தானம் தவிர, கர்நாடகம் மைசூர் சமஸ்தானத்தை தவிர வடக்கு மேற்கு எஞ்சிய பகுதி முழுவதும், திருவாங்கூர் கொச்சின் சமஸ்தானங்கள் தவிர்த்து கேரளா, இதெல்லாம் சேர்ந்தது தான் சென்னை ராஜதானி. அதனுடைய பிரதமராக உட்கார்றார் ராஜாஜி. அதுவரையில் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் 5000 ரூபாய் மாத ஊதியம். இவர் உட்கார்ந்த அடுத்த கணமே 500 ரூபாயாக மாற்றுகிறார். 5000 ரூபாய் ஊதியத்தை 500 ரூபாயாக மாற்றுகிறார். காரணம், நாம் சேவை செய்வதற்கு வந்தவர்கள், மக்களுக்கு சேவை செய்வதற்கானது தான் அரசியல், ஆட்சி அனைத்துமே. எனவே நாம் மிக வசதிகளோடு இருப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளக்கூடாது. அவர் பிரிமியராக இருக்கிற பொழுது அவருடைய வேட்டி சட்டையை அன்றாடம் அவரே துவைத்து கொண்டார். அப்பொழுது மெயில் என்ற பத்திரிகை, அது முழுக்க முழுக்க ஆங்கிலேயர்களுடைய நலனுக்காக ஆங்கிலேயரால் நடத்தப்பட்ட பத்திரிகை, மெயில் பத்திரிகை இதை கேலி செய்தது. இப்படி எளிமை என்று சொல்லி தன்னுடைய வேட்டி சட்டையை தானே துவைத்து கொள்ளுகிற அந்த நேரத்தை ஆட்சியில் கூடுதலாக கவனம் செலுத்துவதற்கு பயன்படுத்தலாமே இவர் என்று பேசினார். அந்த அளவுக்கு எளிமையும், அந்த அளவுக்கு நேர்மையும், அந்த அளவுக்கு தூய்மையும் நிறைந்ததாக இருந்தது அன்றைய பொது வாழ்வு. நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் 5000 ரூபாயை நீதி கட்சி காலத்தில் வாங்கினீர்கள். பிறகு வந்தவர் 500 ரூபாயைத்தான் காங்கிரஸ் கட்சி ராஜாஜி வாங்கினார். இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சருடைய வசதி வாய்ப்புகள் என்ன, சலுகைகள் என்ன? நீங்கள் எல்லாம் சேவை செய்வதற்கு வந்தவர்களா? மக்கள் நலனுக்காக உங்களை வருத்தி கொள்வதற்கு வந்தவர்களா? நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் மருது சகோதரர்களை பற்றி ஒரு நீண்ட வீர வரலாறே முழங்கி இருக்கிறார். டிஆர் பாலு அவர்கள் வீரத்தின் விளைநிலமே திராவிட இயக்கம்தான் என்பது போல பேசியிருக்கிறார்.
உங்கள் வீரம் என்னவென்று தமிழ்நாட்டில் உள்ள இன்றைய இளைஞனுக்கு தெரியாது. அதுதான் உங்களுக்கான நற்பயன். நீங்கள் எங்கிருந்து புறப்பட்டு என்னென்ன முறையிலே நீங்கள் தாழ்ந்து பணிந்து குனிந்து வணங்கி வாழ்ந்து இன்றைக்கு தலை நிமிர்ந்திருக்கிறீர்கள் என்பதற்கெல்லாம் வரலாறு இருக்கிறது. உங்களுக்கும் வீரத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்பொழுது நான் கேட்கிறேன், நீங்கள் மக்கள் நலனுக்காக இருப்பவர்களாக இருந்தால் எளிமையாக இருக்கிறீர்களா? ஒரு முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய கார் விலை என்ன? முதலமைச்சருடைய மகன் வந்து செல்லக்கூடிய அவர் சொந்தமாக வைத்திருக்கிற கார் விலை என்ன? இவர்கள் ஒவ்வொருவரும் வாழக்கூடிய வாழ்க்கை என்ன? இவர்களுக்கான வசதிகள் என்ன? இவை அனைத்துமே அரசு பணம் தானே. ஆனால் டிஆர் பாலு கேட்கிறார், ஆளுநரே, இந்த மக்கள் வரி பணத்தில் இவ்வளவு வசதிகளையும் நீ அனுபவித்து கொண்டு நீ சித்தாந்த ரீதியாக ஆர்எஸ்எஸ் கருத்தை விதைப்பதற்கு பார்க்கிறாய். ஏக வசனத்தில் பேசுகிறார். ஆளுநர் மாளிகையே அடக்கு வாயை சொல்வது யார்? டிஆர் பாலு. எனக்கு டிஆர் பாலு மேலே வருத்தம் இல்லை. இந்த மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த பிரதமராக இருக்கிற மோடியும் இந்த உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷாவும் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பதுதான் எனக்கான வருத்தம். முதுகு நிறைய அழுக்கு மூட்டையை சுமந்து கொண்டிருக்கிற உங்களால் எப்படி இவ்வளவு கம்பீரமாக ஒரு ஆளுநருக்கு எதிராக சவால் விட முடிகிறது? யார் டிஆர் பாலு? டிஆர் பாலுடைய பரம்பரை என்ன? டாடாவின் பரம்பரையா, அம்பானியின் பரம்பரையா, பிர்லாவின் பரம்பரையா, பஜாஜின் பரம்பரையா? யார் நீங்கள்? என்னை போல ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய மனிதனாக புறப்பட்டு தான் இந்த அரசியலுக்கு வந்தீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து எவ்வளவு? இவ்வளவு சொத்துக்களும் வருந்தி வருந்தி வியர்வை சிந்தி சிந்தி உழைத்து உழைத்து நீங்கள் பெரிய ஆளாக வந்தீர்களா? இந்த மக்களுடைய வரி பணத்தை தவறான வழியில் பயன்படுத்தி கோடி கோடியாக கொள்ளையடித்து சாராய ஆலையை வைத்து இருக்கக்கூடிய மக்களை குடிக்க செய்து மக்களின் வாழ்வை சீரழித்து சிதைத்து நீங்கள் வாழ்கிறீர்களே, இது ஒரு வாழ்வா? நீங்கள் வாழ்வது போதாது என்று 80 வயது கடந்த பின்னாலே உங்கள் மகனை கொண்டு வந்து அமைச்சராக்கி அழகு பார்க்கிறீர்களே, இதுதான் அரசியலா? இதுதான் பெரியார் வளர்த்தெடுத்த அரசியலா? அமைதியாக இருக்கிறதாக நீங்க சொல்ற பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு காலமாக இவர்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். ஒரு நாளிலா இது உருவாக்கப்பட்டது? ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் எ டே என்று சொல்வது போல ஒரு நாளிலா இவர்கள் பணக்காரர்களாகிவிட்டார்கள். இவர்கள் அடித்திருக்கக்கூடிய கொள்ளை இவை எங்கிருந்து எப்படி வளர்ந்தது என்பதையெல்லாம் நினைத்தால் விரிவாக நீங்கள் பட்டியலிட்டு படையெடுக்க முடியாதா? ஒரு ஜெகத் ரட்சகன் யார்? அந்த ஜெகத் ரட்சகன் 9வது படித்த ஒரு சாதாரண ஒரு எளிய ஏழை குடும்பத்தில் பிறந்த மனிதன். இன்றைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். கல்வி வள்ளல் அவர். பொன்முடி சொல்கிறார், கல்வியை பரப்புவதற்காகவே தன் வாழ்வையை செலவழித்து கொண்டிருக்கிற அவர் மீது இப்படியெல்லாம் நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் படையெடுத்து செய்வது நியாயமா என்கிறார். யார் கல்வி வள்ளல்? ஆர் ராசா யார்? நான் கேட்கிறேன். நீங்கள் ஒரு சாதாரண ஸ்கூட்டரில் அரியலூரிலோ பெரம்பலூரிலோ இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக வலம் வந்தவர் தானே. இன்றைக்கு அள்ள அள்ள குறையாமல் உங்களுடைய சொத்துக்கள் இருக்கின்றன. 15 இடங்கள் இப்பொழுது சொத்துக்கள் முடக்கப்பட்டது. எப்படி வந்தது? நேரு யார்? கலைஞரே நேருவை பார்த்து கேலியாக சொன்னதாக ஒரு தகவல் உண்டு. என்னையா போகிற போக்க பார்த்தா உச்சி பிள்ளையார் கோயிலை தவிர ஒட்டுமொத்த திருச்சியுமே உன்னுடைய சொத்தாக்கிடுவ போல இருக்கேன்னு சிரித்து கொண்டே கலைஞர் சொன்னதாக சொல்வார். அது எவ்வளோ தூரம் உண்மை என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஏறக்குறைய அந்த செய்தி உண்மைதானே. இன்றைக்கு நேருவுக்கு இருக்கக்கூடிய சொத்து எவ்வளவு? ஏவாவேலு யார்? இந்தியா என்ற ஒன்றே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் இந்த தமிழ்நாடு ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சா அது? இந்தியா என்கிறார்கள். எனக்கு ஐஎன்டிஐஏ இது வந்த பிறகுதான் இந்தியாவே தெரிகிறது என்று கூச்சமற்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இந்த மண்ணில் அமைச்சர் என்று உலா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவர்களுக்கும் வாக்களிப்பதற்கு மக்கள் இருக்கிறார்கள் என்றால் என்னுடைய கோபம் முழுவதும் இவர்கள் மீது அல்ல, இந்த மக்கள் மீது. இவர்கள் இப்படி தவறான வழியில் கொள்ளையடித்து கோடிகளை பெருக்குவதை மேலே இருக்கக்கூடியவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய கோபம் மேலே இருப்பவர்கள் மீது. என்ன செய்வது? என் ஆற்றாமையை, என் ஆதங்கத்தை, மக்கள் நலன் சார்ந்த எண்ணங்களை இப்படி கோபமாக வெளிப்படுத்துவதை தவிர வேறு ஒன்றும் என்னால் செய்ய இயலாது. கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரமாக பேசின விஷயங்கள் மூலமாக மக்கள் யோசிக்கட்டும், அவங்க ஒரு தெளிவான முடிவு எடுக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அது ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி தம்பி.
எப்பொழுதும் நல்ல கேள்விகளை தான் கேட்பீங்க. இந்த முறை நல்ல கேள்வி தான். 1-2 கேள்வியிலேயே நம்ம நிறைய விளக்கங்கள் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஓகே. இதுவே போதுமானது. ஓகே. நன்றி, வணக்கம். நன்றி.